திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளருமாகிய குமார் சார் அவர்கள் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். ஆம். சார், சென்னையில புத்தக கண்காட்சி நடக்குது. அதை அரசு நிதி ஒதுக்கீட்டுல தான் மானியம் கொடுத்துதான் பப்பாச்சி நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த புத்தக கண்காட்சியில சீமான் அவர்களை அழைத்து புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. சீமான் அழைத்தது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சியில தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இருக்கு. அதை பாடாம என் புதுச்சேரியில இருந்து அந்த புதுச்சேரி வாழ்த்து பாடலை பாடினாங்க என்று அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க சார். இதுதோறும் இந்த தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் வெளியீட்டாளர்கள் சங்கம் ஒன்று இருக்கு. அதுதான் பப்பாசின்றது. அவங்க ஆண்டுதோறும் ரொம்ப காலமா நடத்துகிறது. 48வது ஆண்டா நடத்துறாங்க நூல் வெளியீட்டு விழா. அது ஆரம்ப காலத்துல என்ன பண்ணாங்க, காகித மில்லத் மகளிர் கல்லூரி இருக்குல்ல, அண்ணா சாலையில கல்லூரியினுடைய கிரவுண்ட்ல தான் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு முறை தீ பிடிச்சிச்சு. தீ விபத்துக்கு ஆளான பிறகு அது ரொம்ப நெருக்கடியான இடம், வெளியில வர்றதெல்லாம் கஷ்டமா இருந்த உடனே இது பண்ண முடியலன்ட்டு அப்புறம் இடத்த மாத்தினாங்க. அப்புறம் இந்த பச்சையப்பன் கல்லூரி, பூந்தமல்லி காலையில பச்சையப்பன் கல்லூரிக்கு எதிரில் சென்ட் ஜான் ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல் முன்னாடி பெரிய கிரவுண்ட் இருக்கு, அதுல பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு வரை என்னாச்சு, அங்க இந்த மெட்ரோ ரயில் போறதுக்காக ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு சாலை குழு எல்லாம் தடுப்புலாம் போட்டு மெட்ரோ ரயில் கொண்டிட்டு இருந்தாங்க. அதனால போக்குவரத்து ரொம்ப நெரிசல் ஆயிடும். சாதாரணமாக நெரிசல் ஆயிடுச்சு. அது புத்தக கண்காட்சி வச்சா நிறைய பேர் வருவாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு ஒய்எம்சிஏ கிரவுண்ட் இருக்குல்ல நந்தனத்துல, அங்க நடத்துறாங்க. அந்த புத்தக கண்காட்சிக்கு கலைஞருடைய ஆட்சி காலத்துலதான் அது பப்பாசியினுடைய செலவுகள் தான் நடத்துவாங்க. அவங்க ஒரு ஸ்டால் போட்டு ஒரு ஸ்டாலுக்கு 30,000 ரூபாய் 40,000 ரூபான்னு வசூல் பண்றாங்க. புத்தகம் நீங்க ஒரு ஸ்டால் போடணும், நீங்க ஒரு பப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க, புத்தக வச்சிருக்கீங்க, பதிப்பகம், நீங்க அங்க ஸ்டால் போட்டு புத்தகம் வைக்கணும்னா 30,000 40,000 கொடுத்து வாங்கணும் அந்த ஸ்டாலு. 10 நாள் 15 நாளைக்கு. அதுக்கு அதுல இருந்து அவங்க நல்ல வருமானம் பார்ப்பாங்க. இன்னொரு புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கணும், புத்தக விற்பனையாளர்களை கை கொடுக்கணுங்கிறதுக்காக கலைஞர் என்ன பண்ணார், முதல்வராக இருக்கும்போது ஆண்டுதோறும் 75 லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்கறது உத்தரவிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அரசு மானியம் கொடுக்குற அந்த விழாவுக்கு நடத்துறதுக்கு. அது இல்லாமல் அந்த பப்பாசி 1 கோடி ரூபாய் தன் சொந்த பணத்தில் கொடுத்திருக்கார் கலைஞர். கொடுத்து அந்த 1 கோடியை டெபாசிட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய 10 லட்சம் ரூபாயில், சாரி, ஒரு கோடிக்கு 10 லட்சம் வரும். அத சிறந்த பதிப்பாளருக்கான விருது கொடுக்க சொல்லியிருக்காரு. அந்த இது நடந்துகிட்டு இருக்கு. அது கூட என்ன பண்ணாங்க, ஆட்சி மாறினோடனே அதிமுக ஆட்சி காலத்துல அங்கே விருது கொடுப்பாங்க. இந்த புத்தக திருவிழா நடக்குது இல்லையா, அங்க ஒரு மேடை ஒண்ணு இருக்கும், பெரிய மேடை. அதுல நூல் வெளியீட்டு விழா நடக்கும், நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுலயே அந்த விருது கொடுப்பாங்க. ஆட்சி மாறினோடனே, அதிமுக ஆட்சி வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, அது தனியா ஒரு விழா வெளியில நடத்திட்டாங்க, சத்தம் இல்லாம. அதிமுக ஆட்சிக்கு பயந்துகிட்டு. அது எவ்வளவு பெரிய, அவர் பணம் கொடுத்ததுக்காருன்னு அர்த்தம் சொல்லி அதை கொடுக்க சொல்லி புத்தக கண்காட்சி கொடுக்க, அதே செய்யாம இந்த மாதிரி பச்சவந்திகள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பச்சவந்திகள் தான் இப்போ இந்த டிஸ்கவரி புக் பேலஸ்ன்னு இங்க ஒரு என் வீட்டு பக்கத்துல இருக்கு நூல் பதிப்பகம், விற்பனையகம் இருக்கு. அவங்க ஏதோ தமிழ் தேசியம் பத்தி ஒரு நூல் வெளியிட்டு இருக்காங்க. அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு செபஸ்டியன் சைமன் கூப்பிட்டுருக்காங்க. சைமன் செபஸ்டியனா, செபஸ்டியன் சைமனா? சைமன் செபஸ்டியன், சீமான்னு சொல்றாங்க. அவரை கூப்பிட்டுருக்காங்க. அவர் அந்த விழாவில் கலந்துகிட்டதுல தமிழ்த்தாய் வாழ்த்து நீராறும் கடல் விடுத்த தமிழக அரசினுடைய மாநில பாடலாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள அந்த பாடலுக்கு பாடுனா எழுந்து நிக்கணும்ன்றது சட்டம். அந்த அளவுக்கு மாநில பாடல். இப்ப இருக்கிற முதலமைச்சர் முதல்ல கலைஞர் தான் அதை கொண்டு வந்தார். 70களில் மனோன்மணி சுந்தரம் பிள்ளை எழுதின பாடல் அது.
அந்த பாடலுக்கு ஒரு அது கொண்டு வந்ததுல ஒரு வரலாறு இருக்கு. என்னன்னா, ஆரியம்போல் வழக்கொழிந்து உலக வழக்கழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரிழமை திறமையந்து வாழ்த்துதுமேன்னு வரும். அது ஆமா. வாழ்த்துல இன்னொரு மொழியை வந்து அவமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்துன்றதை எடுத்துட்டார். ஆமா நல்லதானே. சிதையாவும் சுன் சீரியலமைன்னு மட்டும் திறம்பு ஏந்து வாழ்த்துதுமேன்னு பாட்டு அதை கொண்டு வந்த ரொம்ப நாகரிகமா பெருந்தன்மையோட செஞ்சார் கலைஞர். அதன் பிறகு என்னாச்சு, இந்த சங்கர மடம் இருக்குல்ல, ஆமா எச்சராஜா இருக்கார்ல, எச்சராஜா இருக்கார்ல, எச்சராஜா பிஜேபியில் அவங்க அப்பா வந்து ஜமதக் கிணியதான் இருக்கிற பேர், அவர் பேர் நினைவில்ல. அவர் வந்து சான்ஸ்கிரிட் அகராதி ஒண்ணு வெளியிட்டார். அந்த வெளியீட்டு விழா இதுல நடந்துச்சு சங்கர மடத்துல. அதுல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது இது விஜயேந்திரன் இருக்காங்க, சங்கராச்சாரி விஜயேந்திரன் எழுந்திருக்காம உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாள். கேட்டா தியானம் பண்ணாரு. அப்பதான் தியானம் பண்ணீங்க நீங்க, தியானம் பண்ற நேரமா அது கடும் எதிர்ப்பு வந்துச்சு. அப்புறம் நாங்க தியானம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு கதை விட்டு சமாளிச்சுட்டாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு இப்ப என்ன பண்ணுச்சு, தமிழ்த்தாய் வாழ்த்து பண்ண எழுந்து நிக்கணும்னு கட்டாயம் கிடையாது, எந்த சட்டமும் இல்ல அப்படின்னு சமாளிச்சாங்க. அப்பதான் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணார், உடனே அது மாநில பாடல் எழுந்து நிக்கணும் ஒரு சட்டம் போட்டார், ஜீவோ போட்டார் முதலமைச்சர். எழுந்து நிக்கணும் எந்த சட்டத்துல இல்லைன்னு சட்டம் போடுறா எழுந்து நிக்கணும்னு போட்டாரு. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடல் அது, தமிழ் உணர்வோடு கலந்த பாடல். அதை வந்து பாடாமல், அதை பாடாது கூட பிரச்சனை கிடையாது. நீங்க புதுச்சேரியில இருக்கிற ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து புதுச்சேரி அரசு கூட அதை கொண்டு வந்து இங்க பாடியிருக்காங்க. ஏன்னா இதுல திராவிடன் வருதான், திராவிடனால் திருநாடுன்னு வருதான். திராவிடம்னாலே நம்ம சீமானுக்கு வந்து ஒத்துக்காது. ஆகையினால வந்து அவர் அதை பாடாம அதை பண்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்துறது இந்த புத்தக வெளியீட்டு நிறுவனம். அதுல கலந்துகிட்டது முக்கியமா யாருன்னா அந்த பபாசினுடைய தலைவர் சேது சொக்கலிங்கம் கலந்துகிட்டு இருக்காரு. அவராவது கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல, இது இப்ப முறை கிடையாது. நன்றியோட இருந்திருக்கலாம். அரசு செய்து கலைஞர் வந்து உங்களுக்கு ஆண்டுதோறும் 75 லட்சம் உங்களுக்கு மானியம் கொடுக்கறாரு. ஒரு 1 கோடி ரூபாய் சொந்த பணத்தை கொடுத்து ஒரு விருது கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த நன்றிக்காகவாவது வந்து ஒரு தமிழ் உணர்வோடு இருக்க வேண்டாமா, கலைஞர் செஞ்ச நன்றிக்காவது? அதுவும் இல்லாம அந்த ஆள் வந்து அதுல இருந்துட்டு கம்முன்னு போயிருக்காரு. அப்புறம் என்ன, நேற்று ஒரு அறிவிப்பு ஒன்று செய்திகள்ல பார்த்த வாட்ஸ்அப்ல, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பபாசி அவசரமா பபாசினுடைய செயற்குழு இன்று கூடி அந்த டிஸ்கவரி புக் பேலஸ் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. அது மாதிரி எடுத்தாங்கன்னா அது சரி. அவர் மன்னிப்பு கேட்கணும், அது சேது சொக்கலிங்க அதுல கலந்துக்கிட்டது மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்ல, நூல் வெளியீட்டு விழான்னா நூல் வெளியீட்டு நூலை பத்தி தான் பேசுவாங்க. அந்த நூல் என்ன சொல்லுது, அது ஆசிரியர் என்ன செய்திருக்காரு, அவருடைய பெருமைகள் என்ன, நூலின் பெருமைகள் என்ன, நூல் என்ன அதை பேசலாம். இல்ல நூல் வந்து விமர்சனம் பண்ணலாம், சரியில்லைன்னு சொல்லலாம். ஏதாவது நூலை பத்தி தான் பேசுவாங்க. இது இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு பாருங்க, எல்லாருக்கும் மனத்துல அம்பேத்கர், அந்த மாதிரி அந்த நூல் வெளியில யாருமே வந்து இந்த வெளியில நீதியரசர் சந்துரு இந்த போல ஒரு சிலர் தவிர அதுல முக்கியமா கலந்துகிட்ட நடிகர் விஜயோ வேற ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு நல்ல கையப்ப பிசிகால விளக்கப்பட்டாரு. அவர் வேண்டாம், பேர் வேணாம் தான் நான் சொல்றேன். அது பேரெல்லாம் சொல்லிட்டு வேணாம் தான் நான் வந்து இந்த பிசிகால விளக்கப்பட்டார். அவரு வந்து அரசு முழுக்க முழுக்க அரசியல் திமுகவுக்கு எதிராக விஷத்தை கக்குனாங்க. அந்த போல இங்கேயும் வந்து நம்ம சீமானும் அப்படி விஷத்தை கக்கியிருக்காரு. அதுக்குன்னா அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட் மாதிரி போட்டு 2 பக்கமும் ஸ்டால் போட்டிருப்பாங்க அந்த புத்தகவெளிட்டு விழா. நீங்க வந்திருக்கீங்களாங்க? சென்னை வந்தது இல்ல, இங்க பாத்திருக்கேன், சேலம் பாத்திருக்கேன். அது வரிசையா இருக்கும், ஒரு பெரிய, அது கிட்ட ஒரு 1000 ஆமா நிறைய இருக்கும். அது ஒரு பாதையா போட்டு, அது ஔவையார் பாதை, கலைஞர் பாதை, இந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. அத வந்து சொல்லி இந்த பாதை அந்த இது ஒரு நாராச பாதைன்றா யாரு, சீமான். கலைஞர் பாதையை காட்டி இது நாராச பாதை. இதெல்லாம் நீ வந்து இன்னைக்கு இந்த மேடையில நிக்கிற அப்படின்னா அதுக்கு காரணம் கலைஞர்.
அப்படி ஒரு மனிதன்லாம் நீ மேடை ஏறவே முடியாது. அதெல்லாம் மறந்துட்டு பெரியாரையும் கலைஞரையும் திட்டிக்கிட்டு திரியிறா கூலிக்கு மாரடிக்கிற ஒரு அவர் தேர்தல் நின்று வெற்றி பெற்றுலாம் கிடையாது. சும்மா சொல்லிட்டு இருக்கிறது. இந்த கட்சியை வச்சுக்கிட்டு திரள் நிதி திரட்டி சொகுசு வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் சீமானுடைய இந்த நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கிறதே. திரள் நிதி திரட்டி தொண்டர்கள்ட்ட பணத்தை வசூல் பண்ணி ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுங்க சொல்லி அதை வாங்கி ஒரு சொகுசு வாழ்க்கை வாழறதுக்கு தான் கட்சி நடத்துகிறவங்க. இவரும் கொள்கைக்காகவோ ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதாலாம் ஒரு கட்சி நடத்தல. அவர் எந்த கொள்கை இருக்கு? அதாவது அவர் கூட்டம் கூட்டமா பேசுறது, வெளியில அவருக்கு போயிட்டு வந்து பொய் பேசுறது தான் அவருடைய கொள்கையே. புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கூட்டம் கூட்டம் வெளியில போயிட்டு இருக்காங்க. அது போல வந்து இந்த தமிழ்த்தாய் வார்த்தை புறக்கணிக்கிறது பெரிய தவறு. அதுக்கு சீமானும் மன்னிப்பு கேட்கணும், அந்த நிறுவனம் மன்னிப்பு கேட்கணும், அதை பப்பாசியோட தலைவரால கலந்துகிட்ட அவரும் மன்னிப்பு கேட்கணும். அரசியல் பேசுறது வேற கேட்டுக்கிட்டு இருந்தாராங்க, எதிரா பேசுறத. ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை அரசுக்கு எதிராக பேசக்கூடிய விழாவா சீமான் மாத்தினத அவங்க அனுபவிச்சிருக்க கூடாது. விழா நடத்தினவங்க அப்படியே அவர் பேசிட்டாரு, நாங்க தடுக்க முடியலங்கன்னு சொன்னா கூட இவர் எழுச்சி எட்ட வந்திருக்கணும்ல. அந்த பபாசியினுடைய தலைவர் ஏதாவது ஒரு வந்திருக்கணும்ல வெளியில. அவரும் உட்கார்ந்து இருக்கிறாருன்றதுல முதல்ல இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை புறக்கணிச்சதே அவர் ஏத்துக்கூடாது, மன்னிப்பு கேட்கணும், தவறுதான் சொல்லி. அதெல்லாம் இல்லாம இந்த ஸ்ரீமான் ஸ்ரீமான் கலந்துகிட்டதுக்காகவே இதை மாத்தி அமைக்கிறாங்கன்றது தப்பு இல்ல. கண்டிப்பா இல்ல, அரசாங்கம் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதான்னு கேட்கிறேன். நாட்டை அவமதித்திருந்தால் அரசு நடவடிக்கை எடுக்கலாம். அரசு தமிழ்த்தாய் வாழ்த்து மாநில பாடலை அந்த மாநில பாடலை பாடாம இன்னொரு மாநிலத்தினுடைய பாடலை கொண்டு பாடுறது நம்ம மாநில பாடலை அவமதித்ததான். என்ன ஒன்னே ஒரு இதுன்னா, ரொம்ப பெருந்தன்மையா இருக்காரு நம்ம முதலமைச்சர். அதுதான் நமக்கே கஷ்டமா இருக்குது. இப்ப தமிழ்த்தாய் வாழ்த்தவே அவமதிக்கும் போது இதுக்கு இல்லாம பெருந்தன்மையா இருக்கிறது, அதுதான் நமக்கு இப்ப சங்கடமா இருக்குது. என்னன்னா நம்ம இப்ப நம்ம முதலமைச்சரை போயிட்டு நம்மளே என்ன ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காருன்னு கேட்கறதுக்கு சங்கடமா இருக்கு. அவர் ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறது தான். இட் இஸ் நாட் குட் டு பி டூ குட்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ரொம்ப நல்லவனா இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்ட்டு. அதை முதல்வருக்கு நினைவுபடுத்தணும். இவ்வளவு நல்லவங்களா இருக்காதீங்க, இந்த நாட்டுல இந்த சமுதாயத்துல இவ்வளவு நல்லவங்களெல்லாம் இருந்தா நல்லது இல்ல, நீங்க கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லணும். ஏன்னா இவனுடைய என்ன ஒண்ணுன்னா, இது மாதிரி எதையாவது பண்ணி ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு கைது நடவடிக்கை ஆனோம்னா, கைது செய்யப்பட்டா அதை ஒரு விளம்பர வெளிச்சமாக்கி அதுல அரசியல் ஆதாயம் தேட பாக்குறாங்க. அதுக்காகத்தான் இவங்களுக்கெல்லாம் வளர்றதுக்கான வாய்ப்பு நம்மளே கொடுக்க வேண்டாம் அப்படின்றது காரணமா கூட இருக்கலாம். முதலமைச்சர் அது மாதிரி சரி விட்டுட்டு போ, இக்னோர் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி இருக்கிறது கூட காரணம். என்னப்ப நான் இதுல உட்காந்துருக்கேன், என்னது கமலாலயத்துல சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்கிறேன், நான் கைது பண்ணு பாரு அப்படின்னு நல்ல செருப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்க ஒரு ஆளு. சவுக்கடி ஆடு அவர் கைது பண்ண ஏன்னா கமலாலயத்துல உட்காந்துருக்கேன், ஏன்னா கமலாலயத்தை விட்டு நீ வெளில போயிட்டவன கைது பண்ண முடியாதா? கைது பண்ணு நினைச்சு நீ எந்த ஆலயத்துக்கு போனாலும் கைது பண்ணிட்டு போனேன், அது ஒண்ணும் கிடையாது. சும்மா ஏதோ இங்கே உட்காந்துருக்க கைது பண்ணிப்பாரு. ஆனா கைது பண்ணாங்கன்னா அதுல ஒரு விளம்பரம் வெளிச்சம் தேடலான்றதுதான். அது நீ உன்னை ஏன்டா நாங்க கைது பண்ண போறோம், அதுக்கெல்லாம் நீ ஒத்து கிடையாது, அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுறாரு முதலமைச்சர். ஆமா, அங்க ஒருத்தன் தொட்டு பார்க்க ஆளு கிடையாது இது வரைக்கும், என்ன தொடர்ந்து யாரும் பிறக்கலன்னு சொல்லிட்டு நான் பாத்தீங்களா ஒரு தடிமாடு. யாரு என்ன ரெட்டி தூக்கி உள்ள வச்சு இருக்கிற இடமே தெரியல பாத்தீங்களா? ஆமா, இப்ப இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாரு. இருக்கிற இடமே தெரியல பாருங்க இப்ப. அவ்வளவுதான் தெரியும். ரொம்ப எனக்கே கடுப்பா இருக்கு, இவ்வளவு திமிர்த்தனமா பேசிட்டு இருக்கான் இவன், அப்படியே விட்டுக்கிட்டு இருக்காங்களே அரசு எதுவும் பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா நேரம் பார்த்து தூக்குனாங்க. அது தூக்குறதுல எங்க தென்காசிக்கு ஒரு வழக்குக்கு அரசு போக்குவரத்து பேருந்துல கூட்டு போனாங்க, வேன்ல வச்சு கூட்டு போல.
அரசு பேருந்து இந்த கழகத்துல கூட்டு போய் போற வழியில எதனா ஒரு மோசமான ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு எங்கேயாவது பாத்ரூம் போயிட்டு வரன உடனே ஆள் வந்து விட்டான். ஆ, எப்பா ஆ. போகக்கூடாதுடா இனிமே நம்ம வாயே திறக்க கூடாதுன்ட்டு வாயே திறக்கல. அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும். நேரம் வரும்போது அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். சரி, சரி. சரிங்க சார். நீங்க சொன்ன மாரி எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புவோம். அரசு நடவடிக்கை எடுக்கும். இப்போ அதனால கூட அந்த பப்பாசி இருக்காங்க. அதுல வந்து நிச்சயமா அவங்க ஒரு கூட்டி ஏதாவது செயற்குழு கூடுதா சொல்லியிருக்காங்க. அவசர செயற்குழு கூடுதா ஒரு தகவல் வந்தது. அது உண்மையா இருக்குமானா அவங்க அவசர செயற்குழு கூடி ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும். அது எடுத்தாங்கன்னா பார்க்கலாம். இல்லன்னா அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஆனா வந்து நான் கூட இப்ப இந்த நூல்கள் அந்த டிஸ்கவர் புக் பேலஸ் நிறுவனத்துல குடுத்துருக்கேன் விற்பனைக்காக. அதுல ம், இப்ப ம். போய் திரும்ப பெறப் போறேன். ஓ! திரும்ப பெற்றுட்டு சரி. அந்த அதை புறக்கணிக்கிறதா நானும் முடிவு பண்ணியிருக்கேன். முடிவு பண்ணியிருக்கிறீங்க. நல்ல முடிவு தான். கொள்கை முடிவு எடுத்திருக்கிறீங்க. ஆமாமா. அது வந்து நம்ம தமிழ வேண்டாம்ப்பா த உனக்கு எனக்கு வேண்டாம். தமிழ் தாய புறக்கணிக்கிறவன் கூட அவனால 1000 புத்தகம் வித்தா கூட எனக்கு வேண்டாங்கிறான். ம், ம். அது சரி, தேவையே சரி. கிடையாது. அதே மாரி நல்ல எல்லாருமே தமிழ் உணர்வுகள் அத்தனை பேருமே வந்து த தமிழ் அந்த நூல் பதிப்பாளர வந்து புறக்கணிக்கிறோம். அப்பதான் கண்டிப்பா வந்து நீங்க புத்தி பேசுறது எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பா புறக்கணிப்பாங்க எல்லாம். தமிழ் உணர்வாளர் நம்ம தமிழ வளர்த்து வளர்ந்த இயக்கம் தானே இது திராவிட இயக்கம். அ நம்ம தமிழர்கள். தமிழுக்காக உயிரையே கொடுத்தவர்கள் தானே தமிழர்கள். மொழிக்காக வந்து தீக்குளித்தது உலகத்திலே எந்த நாட்டிலயும் கிடையாது. மொழிக்காக விஷம் குடித்து நெஞ்சுண்டு இறந்ததும் தீக்குளித்து உயிர் மாய்த்துக் கொண்டு தியாகம் செய்தவர்கள் உயிர் தியாகம் பண்ணது தமிழுக்காக மட்டும்தான். வேற எந்த மொழிக்காக இந்த மாதிரியான தியாகங்கள் நடந்தது இல்ல. தமிழுக்காக ம். தான் தியாகம் நடந்தது. அப்படிலாம் மொழிக்காக ஒரு உணர்வோடு இருந்த நாட்டுல நீ தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிக்கிறது அது வேடிக்கை பார்க்கறதா? பார்க்க கண்டிப்பா. கூடாது இல்ல. ம், அதனாலதான் ம். நம்ம நூல்கள் எல்லாம் திருப்பி வாங்கிடலான்ட்டு போயிட்டு அவங்ககிட்ட போய் போதும் அவனுக்கு நமக்கு ஒரு உறவு வேண்டியதில்லை சரி. அப்படின்னு. சரிங்க சார். நெறைய பப்பாசி புத்தக வெளியீட்டு விழா குறித்து நெறைய பேசியிருக்கோம். நன்றி சார். மகிழ்ச்சி. வணக்கம்.